நீ இட்டாச்சி தானே? நில்லுன்னு சொன்ன. சுசானோ, அப்ப கண்டிப்பா நீ இட்டாச்சி தான். நீ இவ்வளவு முன்னேறி இருக்கிறத பாக்குறதுக்கே ஆச்சரியமா இருக்கு. நீங்க என்ன பண்ற? நீ தான் இறந்துட்டியே. இது கபூட்டோவோட ஜுட்சு ரீஅனிமேட் பண்ணிருக்கான். உன்கிட்ட பேச எனக்கு நேரம் இல்ல. உன்கிட்ட நிறைய கேள்வி கேட்க வேண்டி இருக்கு. இப்ப உன்கிட்ட பேசிட்டு இருக்க முடியாது. உன்னை பத்தின எல்லா உண்மையும் எனக்கு தெரியும். அதனாலதான் இந்த ஊரையே அழிக்கணுங்கிற முடிவு எடுத்தேன். 4 பேர் 4 விதமா பேசதான் செய்வாங்க. உண்மை என்னன்னு நீ தான் கண்டுபிடிக்கணும். இது உன்னோட கண்ணுதான். நாளா என்னைக்கோ செத்துருக்க வேண்டியவன். நம்ம அப்பா அம்மாவை கொன்ன அன்னைக்கே நீ நினைச்சிருந்தா என்னையும் அறுத்து போட்டிருக்கலாம். அண்ணா, அப்பாக்கும் அம்மாக்கும் என்னாச்சு? கொன்னது யாரு? மாங்கிக்கு ஷரிங்கான். என்ன மட்டும் எதுக்காக உயிரோட விட்ட? உண்மையிலேயே நீ எதுவும் தெரியாத அப்பாவி. இந்த துரோகத்துக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லை. உனக்குள்ள வெறுப்பை விதைச்சு தேவையில்லாம உன்னை நானே ஒரு கெட்டவனாவும் ஒரு மோசமானவனாவும் மாத்திட்டேன். நீ சரியான பாதையை தேர்ந்தெடுக்கணும்னு மட்டும்தான் நான் மனசார விரும்புறேன். இப்ப நான் முழுசா இறந்துட்டேன். என்கிட்ட பேசி எந்த பயனும் இல்லை. இப்ப நீ செத்துட்டான்னு சொல்ற, இருந்தாலும் ஓடிக்கிட்டு தான் இருக்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை பாக்கி இருக்கு. ரீஅனிமேஷனை உடனே நிறுத்தி ஆகணும். சம்மனிங் ஜுட்சு, நீ கொஞ்சம் இங்கேயே இரு. இங்கதான் இருக்கியா? இதால என்ன தடுக்க முடியாது. இந்த பேரியரை கடந்து வருவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நீ என்ன கண்ட்ரோல்ல வச்சிருந்தப்பவே உன் சக்கரா எந்த புள்ளியில இருந்து வருதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதை அடுத்த முறை ஞாபகம் வச்சுக்க நீயே இருக்க மாட்டேன். என்ன சாகடிச்சா கூட உன்னால இந்த ரீஅனிமேஷன் ஜுட்சுவை தடுத்து நிறுத்த முடியாது. நான் நினைச்சா மட்டும்தான் என்னால இதை நிறுத்த முடியும். நீ என்ன பண்ணாலும் என்ன கொல்ல முடியாது. இது மூலமா என் லக்கனை எவ்வளவு காப்பாத்துதுன்னு நீயே தெரிஞ்சுக்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்ல. ஒரோச்சிமாரு, என்ன பதறிட்டியா? காபூட்டோ, இவ்வளவு நேரம் நான் யாருக்காக இந்த சண்டை போட்டனோ இப்போ அந்த ஆளே வந்து என் முன்னாடி நிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 2 பேரும் சேர்ந்து இங்க என்ன பண்றீங்க? இருந்தாலும் உனக்கு புரிய வைக்க நான் முயற்சி பண்றேன். அதுக்குள்ள எப்படியாவது இந்த ரீஅனிமேஷனை நிறுத்திடுவேன். இப்ப நீ கொஞ்சம் நகர்ந்தா கூட சாஸ்கே அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. உன் அண்ணனோட கண்கள் உனக்கு வச்சதுக்கு அப்புறம் ஓய்வெடுத்துக்கிட்டு இருக்கும் போது இந்த உலகத்துல நிறைய மோசமான ஆபத்தான விஷயங்கள் நடந்துருச்சு. திட்டப்படி டோபி போற தொடங்கிட்டானா? உனக்கும் தெரிஞ்சிருக்கு. 4வது கிரேட் நிஞ்சா வார் ஆலைடு ஷினோபி ஃபோர்சஸ் தான் நாம எதிர்த்துட்டு இருக்கோம். 5 நாடுகளை எதிர்த்து போர் செய்ய முடியாது. 1 லட்சம் ஒயிட் ஜெட்ஸுவை நாங்க உருவாக்கி இருக்கோம். அது ரீஅனிமேஷன் மூலமா என்னால இங்க வர வைக்கப்பட்டவங்க. 2வது சூச்சிக்காக, 3வது ராய்க்காக, 2வது மிசுக்காக, 4வது காசேக்காக, ஆதரா உச்சிஹா நின்னுட்டு இருக்கானே உன்னோட அண்ணன். அவனும் ரீஅனிமேட் பண்ணப்பட்டவங்கள ஒருத்தன் தான். கேட்கவே ஆச்சரியமா இருக்கா? இந்த மொத்த திட்டத்தையும் மாதரா உச்சிஹா தான் போட்டான். நீ சொல்ற எதுவும் புரியல. ப்ராஜெக்ட் சுக்கினோமின்னு அவர் ஆரம்பிச்சதுக்கு காரணமும் அதுதான். ப்ராஜெக்ட் சுக்கினோமியா? டென்டைல்ஸை பயன்படுத்தி இந்த மொத்த உலகத்து மேலேயும் ஒரு சக்தி வாய்ந்த கெஞ்சுட்சுவை பரப்பணும். அப்படி பண்ண மொத்த உலகமும் அவனோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கும். ஆனா அது நிறைவேற 9 டெய்ல்ஸும் 8 டெய்ல்ஸும் தேவைப்படும். அது ரெண்டுத்தையும் அடையறதுக்காக தான் இப்ப மாதரா அங்க யுத்த பூமியில ஒரு பெரிய போரே செஞ்சுட்டு இருக்கான். போருடைய கதை சுருக்கம் இதுதான். நான் அவனோட கண்ட்ரோல்லையே இல்ல. ரீஅனிமேஷன் உண்மையிலேயே இது வேஸ்டான ஜுட்சு. இந்த வேஸ்ட் ஜுட்சுவால தான் இப்ப நீயும் உன்னோட தம்பியும் இவ்வளவு நேரம் ஒன்னா இருக்கீங்க. எல்லா சோகத்துல இருந்தும் ஒரு வழியா விடுபட்ட பிறகு இந்த ஜுட்சு அந்த வலிகளை மறுபடியும் கிளறுது. இப்படி ஒரு இலகுன மனசா? நீ என்ன சொன்னாலும் சரி, நான் உன்னை கொல்லதான் போறேன். ஹே சாஸ்கே, உச்சிஹா கிளான் அழிஞ்சதுக்கு முக்கிய காரணமான உன் அண்ணனை நீ தான் கொல்லணும். இதுக்கு மேல அவன் இங்க இருந்தா எனக்கும் உனக்கும் நம்ம 2 பேருக்கும் ஆபத்து தான். நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து உன் அண்ணனான இந்த இட்டாச்சிய துடிக்க துடிக்க கொல்லலாம். சரி, அப்ப சொல்லு, இப்போ நீ யாரு பக்கம் நிக்கிற? அவன் உனக்கும் எதிரிதானா? அது உண்மைதான். முதல்ல அவனை எப்படியாவது அடிப்பணிய வைக்கணும்.
ஆனா கொன்னுடாத. என்னோட சுக்கியோமியை பயன்படுத்தி அவனை சிறப்பிடிச்சு இதை எப்படி நிறுத்தணுங்கிறத அவனையே சொல்ல வைப்போம். அந்த ஜுட்சுவையும் நம்மால உடைக்க முடியும். நான் சொன்ன மாதிரி இந்த ஜுட்சுவுக்கு எந்த பலவீனமும் கிடையாது. எல்லா ஜுட்சுவுக்கும் கண்டிப்பா ஒரு பலவீனம். அந்த மாதிரி இதோட பலவீனம் என்னன்னு தெரியுமா? அது வேற எதுவும் கிடையாது, நான் தான். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன தாக்க போறீங்களா? இப்போ பாருங்க. எப்பவுமே படிப்புன்னு இருக்கிற நான் அவ்வளவு சீக்கிரம் சண்டையில இறங்க மாட்டேன். இது கென்ஜூட்சுவை தகர்த்துரும். நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் என்ன தோக்கடிக்க முடியாது. இந்த இடத்துல ஏதாவது பொறி இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. பொறி வைக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் என்ன எளியா? இது சுசானோ தானே? அவனை கொல்லக்கூடாது, ஞாபகம் இருக்குல்ல? அவன்கிட்ட ஒரோச்சிமாருவோட பவர் இருக்கிறதுனாலயே அவ்வளவு சீக்கிரம் அவன் சாக மாட்டான். இப்ப பாரு. முதல்ல முகத்தை மறைச்ச, அப்புறம் உன்னோட மொத்த உடலையும் மறைச்சுக்கிட்ட. தப்பிக்கிறதுக்காக உடம்ப உருக்கிட்டியா? ரோச்சிமாரு மட்டும் இதெல்லாம் உனக்கு சொல்லி கொடுக்கலன்னா நீ ஒரு வெத்து வேட்டுதான். நீ என்ன குறைச்சி எடை போடுறேன்னு நினைக்கிறேன். என்னால என்ன முடியும் நான் காட்டுறேன். சுத்தி சக்கரா படர்ந்து இருக்கு. எது உண்மைன்னு சொல்றதே ரொம்ப கஷ்டம். ஒருத்தரோட சதையை என்னால இப்படி சுலபமா உருக்கிட முடியும். பாம்பு தோல் உரிக்கிறது மாதிரி தெரியும். ரோச்சிமாரு கிட்ட இருந்து கர்ஸ் மார்க்க வாங்கினியா? இல்ல. ரியூச்சி குகையில எனக்காகவே பிரத்யேகமா தயார் பண்ண. ரியூச்சி குகையா? அங்க இருந்த ஒயிட் ஸ்னேக் சேஜ் தான் எனக்கு பயிற்சி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் என்னால லார்ட் ஒரோச்சிமாருவையே மிஞ்ச முடிஞ்சது. இப்படித்தான் நான் இதை கத்துக்கிட்டேன். அவசரப்படாத. அவன் விலகி போயிட்டான். நீ சேஜ் மோடோட சக்தியை பயன்படுத்துற. நீயும் ஒரோச்சிமாருவ போல ஒரு கேவலமான பாம்பு தான்ல. என்னோட முழுமையான சேஜ் பவரை பயன்படுத்தி இப்ப நான் பாம்புல இருந்து முழுசா ஒரு டிராகனா மாறிட்டேன். ஒயிட் எக்ஸ்ட்ரீம் அட்டாக். என் காது அப்புறம் எலும்புலாம் நொறுங்குற மாதிரி இருக்கு. காத்தை கட்டுப்படுத்தி நம்மோட அசைவுகளையும் உணர்வுகளையும் இது லாக் பண்ணிடும். சேஜ் மோட்ல இருக்கிற என்னால மட்டும்தான் எந்த தடையும் இல்லாம நகர முடியும். ஹிட்டாச்சி, உன்னால மட்டும் எப்படி என்ன எல்லா சூழ்நிலையிலையும் கண்டுபிடிக்க முடியுது? என் சக்கரா எங்க இருக்குங்கிறத நீ கணிச்சிட்டியோ? உன்னோட குறிக்கோள் என்னங்கிறது எனக்கு ரொம்ப தெளிவா தெரியும். அதை பாதுகாக்கிறதுக்கு மட்டும் என்னால நகர முடியும். மனுஷங்களோட மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு படிக்க தெரிஞ்ச திறமசாலினி. இதனாலதான் நீ சாகிறதுக்கு முன்னாடி எல்லாரையுமே உன்னால சுலபமா நீ கெட்டவன்னு நம்ப வைக்க முடிஞ்சது. நீ தயாரா? என்னோட மண்டையில ஒரு கொம்பு இருக்குங்கிற விஷயத்த நான் மறந்துட்டேன். எனக்கு ஒரு சிரிப்பா வருது. இப்ப நீங்க ரெண்டு பேருமே பாக்குறதுக்கு நண்பர்கள் மாதிரி ஒற்றுமையா இருக்கீங்க. செத்து போன இவன் கிட்ட இவ்வளவு நாளா நீ என்ன கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்த? உண்மைய கேட்கணும். முழு நம்பிக்கை வரலன்னு தான் எனக்கு தோணுது.
உன் அண்ணனை காயப்படுத்தின இந்த ஊரை முழுசா அழிக்கணுங்கிறது தானே உன்னோட திட்டமே. நீ கேள்விப்பட்ட எல்லா உண்மைகளும் இப்ப நடந்த உண்மைகளும் ஒண்ணுதானான்னு நீ தெரிஞ்சுக்க நினைக்கிற. உன்னோட அண்ணன் கண்டே பிடிக்காத அளவுக்கு பொய் சொல்றதுல கெட்டிக்கார. உண்மையை சொல்லணும்னா அதான் உன்னை உறுத்துது. பேசாம இட்டாச்சியோட முதுகுல குத்திட்டு என் கூட வந்து சேர்ந்து என்னால கடைசி வரைக்கும் உனக்கு ஒரு நல்ல அண்ணனா இருக்க முடியும். சாஸ்கே, அவன் பேச்சு கேட்காத. பொய் சொல்றதுல ரொம்ப திறமையானவன். இந்த ஊர் எனக்கு எவ்வளவு அவமானத்தையும் வலிகளையும் கொடுத்திருந்தாலும் நான் என்னைக்குமே இட்டாச்சி உச்சிஹாதா. என் கருவழியை நான் மறைச்சிட்டேன். அதனால உங்களுடைய விஷுவல் பவரையும் என்னால பயன்படுத்த முடியாது. ரீஅனிமேஷன் ஜுட்சுவை யாராலையும் தகர்க்க முடியாது. இப்ப என்ன பண்றது? உச்சிஹாவோட விஷுவல் பவரை அவங்க எதிரி மேல பயன்படுத்த அவங்க கருவிழி தேவையில்லை. கண்களோட வெளிச்சத்தை அவங்க இழந்தாலே போதும். ஈசனாகியா, உனக்கு அதை பத்தி தெரியுமா? டான்சோவை நான் எதிர்த்தப்ப அவன் அதை தான் பயன்படுத்துறான். நீ உயிரோட தப்பிச்சிட்ட. இதை எப்படி நம்ம செயல்படுத்த போறோம்? நான் இசனாகி பத்தி சொல்லல. இன்னும்னா பார்த்துட்டேன். இசனாமி. இசனாமியா? இசனாமி ஒருத்த விதியை தீர்மானிக்கும். சாஸ்கே, தயவு செஞ்சு கூடவே இரு. இது விதியை தீர்மானிக்குமா? ஆனா உன்னால என்ன எதுவுமே செய்ய முடியாது. இன்ஆர்கானிக் அனிமேஷன். இதாச்சி, இந்த ஜுட்சு உயிரில்லாத பொருட்களுக்கு உயிரை கொடுக்கும். எப்படி பயங்கரமா இருக்கா? ஆஸ்கேவை பாதுகாக்கிறங்கிற பேர்ல உன்னோட வேகத்தை குறைச்சுக்கிட்ட. நீ தேவையில்லாம கவலைப்படாத, நான் அவனை எதுவும் பண்ண மாட்டேன். அதனால இப்போ உன்னோட தலையெழுத்தை நான் முழுசா மாத்தி எழுத போறேன். ஆமா தேராசு. இந்த வெப்பத்தை தாங்க முடியாம கற்கள் இயல்பு நிலைக்கு திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. என்ன மன்னிச்சிரு கபூட்டோ. எனக்கு ஒன்னு பாக்குறப்ப என்ன சின்ன வயசுல பார்த்த மாதிரியே இருக்கு. அதனாலதான் நீ தோத்துருவேன்னு சொல்ற. தன்னை தானே முழுசா உணராத எல்லாருமே தோத்துடுவாங்க. அதுக்கு நான் தான் ஒரு மிக சிறந்த உதாரணம். ஆரம்பத்துல இருந்தே எனக்குன்னு இங்க எதுவும் இருந்ததே இல்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களோட கருத்துக்களை காமெண்ட் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர்.